யூடியூப் நேயர்களுக்கு நடிகர் பேரரசர் எம்ஜிஆர் கலைக்குழு சார்பில் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நாம் காணப்போவது மக்கள் திலகம் நடிப்பில் இயக்குனர் கே. சங்கர் இயக்கத்தில் வெளிவந்த படங்களை பற்றி பார்க்க போகிறோம். மொத்தம் 8 படங்கள் எடுத்திருக்கிறார் மக்கள் திலகத்தை வைத்து. முதல் படம் பணத்தோட்டம், கலங்கரை விளக்கம், சந்திரோதயம், குடியிருந்தகோயில், அடிமைப்பெண், பல்லாண்டு வாழ்க, உழைக்கும் கரங்கள், இன்று போல் என்று வாழ்க. முதல் படம் பணத்தோட்டம் ஜனவரி 11, 63 வெளியாச்சு. அந்த பணத்தோட்டம் நல்ல வெற்றியை பெற்று பிளாசா கிரவுண்ட் மேகலாவில் ரிலீஸ் ஆகி எல்லா தியேட்டர்களையும் 80 நாளைக்கு மேலே ஓடிச்சு. 84 நாள் வரைக்கும் ஓடிச்சு. பிளாசா கிரவுண்ட் மேகலா 84. அடுத்த படம் கலங்கரை விளக்கம். கலங்கரை விளக்கம் இது ஒரு சஸ்பென்ஸான படம். ஆகஸ்ட் 28, 65 வந்த படம். இந்த படம் ஒரு நல்ல வெற்றியை பெற்றது. அடுத்தாப்புல குழந்தை தெய்வம் போடுறதுக்காக எடுத்தாங்க. இல்லாட்டி போனால் இந்த படம் 100 நாள் ஓடி இருக்கும். கலங்கரை விளக்கம் கிட்டத்தட்ட எத்தனை நாள் ஓடிச்சு? 84 நாட்கள். 84 நாட்கள். வெலிங்டன் முருகனில், டாக்ஸியில் 87, சீனிவாசாவில் 70. அடுத்தது வந்து சந்திரோதயம். மே 27 வந்த படம் சந்திரோதயம். சந்திரோதயமும் இயக்குனர் சங்கரின் கைவண்ணத்தில் வந்த படம் தான். இந்த படமும் நல்ல வெற்றியை பெற்றது. சென்னையில் 92 நாள் வரைக்கும் ஓடின ஞாபகம் இருக்குது. சென்னையில் கேடி மேகலா 92, மதுரையிலையும் 92 நாள் ஓடிச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா பிளாக் பஸ்டர் படம் குடியிருந்த கோயில். 1968 எம்ஜிஆருடைய கேரியர்லேயே ஒரு முக்கியமான படம் குடியிருந்த கோயில். குடியிருந்த கோயில் குலோப் கிருஷ்ணா புவனேஸ்வரர் ரிலீஸ் ஆகி அத்தனையிலே 100 நாள். தமிழ்நாட்டில் 10 தேட்டரில் 100 நாள் ஓடி ஒரு அபூர்வமான ஒரு நல்ல சாதனையை செய்த படம் குடியிருந்த கோயில். 1968 பிளாக் பஸ்டர் இதான். இந்த படம் வந்து மதுரையில் வந்து பெற்ற வசூல் வந்து தில்லானா மோகனாம்பாளை காட்டிலும் மிகவும் அதிக வசூல். அதனால் வந்து இந்த படம் பாடல்களும் அப்படி இருக்கும். ஒவ்வொரு பாட்டும் பாருங்க, ஒவ்வொரு இது புதுமையான முறையில் டேரக்ட் பண்ணியிருப்பார். ஒரு காட்சி முடிஞ்சோடனே அடுத்த காட்சி வசனம் அது தொடர்ச்சியாகவே வரும். சென்னையில் 9,33,000 எடிட்டிங் அவ்வளோ சூப்பராக பண்ணியிருப்பாங்க. மதுரையில் 133 நாள் 3,52,000. தில்லானா 132 நாள் வசூல் 3,47,000. கோவை ராஜாவில் 105 நாள் வசூல் 3,07,000. அப்புறம் சென்னை கிருஷ்ணாவில் 104 நாள் வசூல் 4 லட்சத்தை தாண்டிச்சு. அப்போமே 4 லட்சம் தாண்டி வந்து. அடுத்தது எம்ஜிஆர் தனது சொந்த படமான அடிமைப்பெண்ணையே அவரை டைரக்ட் பண்ண விட்டார். மே மாதம் 1 வெளிவந்த அடிமைப்பெண் முதல் மெட்லம் கிருஷ்ணா மேகலா நூற்றாண்டில் வந்து அந்த 4 தேட்டர்லேயுமே தொடர்ச்சியாக 100 ஷோ 400 ஷோ தொடர்ந்து ஹவுஸ்ஃபுல்லானது. முதல் படம் அதான் அடிமைப்பெண். 25வது வாரம் மதுரை சிந்தாமணியில். இது மலேசியா, சிங்கப்பூர் எல்லா ஊர்லேயும் எல்லா நாட்டிலையும் ரிலீஸ் ஆச்சு. இந்த படம் வந்து சென்னையில் வந்து 13,60,000 ரூபா. சிவந்தமண் அதே நேரத்தில் குலோப் மேகலா நூற்றாண்டில் 12,32,000 தான். சேலம் சாந்தியில் 133 நாள் ஓடிச்சு. அப்புறம் கோவை ராஜாவில் 120 நாள் ஓடி 3,75,000. மதுரை சிந்தாமணியில் 175 நாள் ஓடி 4,34,000. இதற்கு அடுத்தாப்பில் அவர் எடுத்த படம் தான் பல்லாண்டு வாழ்க. அக்டோபர் 31, 1975 அன்றைக்கி வந்த படம். பல்லாண்டு வாழ்க ஒரு புதுமையான கதையமைப்பு. கைதிகளை திருத்தக்கூடிய ஒரு ஜெயில் வார்டனோட கதை. இதை மக்கள் திலகம் மிகவும் அருமையாக செய்திருப்பார். 100 நாள் மட்டும் 6 தேட்டரில் 7 தேட்டரில் என்னமோ ஓடி இருக்குது இந்த படம். நல்லா அருமையாக செஞ்சுருப்பார். தேவி பரடேஸ், அகஸ்தியா, சரவணா ஓடி முடிய 14,53,287 ரூபா. தேவி பரடேஸில் மட்டுமே 7,93,000 ஒரே தேட்டரில். திருநெல்வேலி பூர்ணகலால் 101 நாள் ஓடி 2,60,000. ஆக எல்லா ஊர்லேயும் நல்ல வசூல். மதுரை அலங்கார் சினிப்பிரியா மொத்த வசூல் 4,45,000. 100 நாள் தாண்டி ஓடிச்சு. அடுத்த படம் அவர் எடுத்த படம் உழைக்கும் கரங்கள். மே 23, 76 ரிலீஸ் ஆன படம் உழைக்கும் கரங்கள். இது மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட படம். எதிர்பார்த்த அளவுக்கு ஓடலைனாலும் ஒரு நல்ல வெற்றியை தேடி தந்தது. சென்னையில் 12 லட்சத்தை தாண்டி வசூலாச்சு. இலங்கையிலையும் பாருங்கள் கூட்டத்தில் சரியான கூட்டம். உழைக்கும் கரங்கள் ரிலீஸ் அன்னைக்கு. சென்னையில் பாருங்கள் சாந்தம், கிருஷ்ணா, உமா, கமலா 75, 82, 68, 50 நாள். சென்னையில் வந்து மொத்தம் 12,42,000. அடுத்த படம் பார்த்திங்கன்னா இன்று போல் என்று வாழ்க. மே 5 வெளியானது. இந்த படத்தில் கதாநாயகி ராதா சலுஜா. மொத்தத்தில் வந்து ஜெயலலிதா 3 படம், சரோஜாதேவி 2 படம், அப்புறம் வந்து லதா 2 படம், ராதா சலுஜா 1 படம். அவர் இப்போ 8 படத்தில் ஒவ்வொரு நடிகைகளும் நடித்தது. இந்த படம் பாருங்கள் இன்று போல் என்று வாழ்க 100 நாளைக்கு மேலே ஓடிச்சு. சென்னை தேவி பரடேஸ் மகாராணி உமாவில் 15,29,371. அடுத்து பார்த்திங்கன்னா தேவி பரடேஸில் மட்டும் பாருங்கள் 8,23,794 ரூபா. மதுரை சென்ட்ரலில் 100 நாள் வசூல் 3,98,000. சரி நேயர்களே, நான் வந்து இன்று போல் என்று பற்றி நல்லா தெளிவாக பார்த்து விட்டோம். அடுத்த பதிவில் வேற ஒரு கண்டென்ட்டுடன் வருகிறேன்.